ஹலோ ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம சேனலில் வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். நம்ம காலேஜ் டிஆர்பியோட ரிசல்ட் வரும், இன்டர்வியூ நடக்கும், நமக்கான ரிசல்ட்ஸ் ஆனது கூடிய விரைவில் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி. அதற்கேற்ற போல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நேற்று சிவியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவும் நடைபெற்று இருந்ததுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதன்படி பார்த்தீங்கன்னா எஸ், இன்னைக்கு வந்து ரிசல்ட்ஸ் ஆனது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த 5 சப்ஜெக்ட்ஸுமே. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி பேசினோம் தான், லைக் 15 மார்க்ஸுக்கு தான் இன்டர்வியூ. அந்த 15 மார்க்ஸ்க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து முன்னே ரிலீஸ் பண்ண ரிசல்ட்ஸோட மார்க்ஸ் ஆட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது தான் ஃபைனலிஸ்ட். அதுக்காக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு 5 சப்ஜெக்ட்ஸ், அதாவது ஹிஸ்ட்ரி, எஜுகேஷன், ஹியூமன் ரைட்ஸ், இந்தியன் கல்ச்சர் அண்ட் டூரிசம், மரைன் பயாலஜி அண்ட் வைல்ட் லைஃப் பயாலஜி, இந்த 5 சப்ஜெக்ட்ஸோட ரிசல்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருமே எதிர்பார்க்கல ஆக்சுவலாக இவ்வளோ சீக்கிரமாக நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத. இந்த எக்ஸாமில் தேர்ச்சி பெற்று பேராசிரியர் பெருமக்களா நாளைக்கு பதவி பெற உள்ள அனைத்து நல்ல நடக்கும் வாழ்த்துக்கள். பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி எஜுகேஷனில் கௌதமன் அப்படிங்கிறவர் வந்து குவாலிஃபை ஆகிருக்காரு. அவர் பாஸ் பண்ணியிருக்காரு. அவர் 124 மார்க்ஸ் எடுத்திருக்காரு. அவருக்கு இன்டர்வியூவில் 12 மார்க்ஸ் கிடச்சிருக்கு. ஹியூமன் ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹேமலதா அப்படிங்கிற மேம் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்தியன் கல்ச்சர் அண்ட் டூரிசம் அதே மாதிரி 3 ஸ்லாட் இருந்துச்சு. 3 பேர், கல்யாண சுந்தரம் சார், பன்னீர்செல்வம் சார், சங்கரி மேம் எல்லாருமே பாஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மரைன் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா காரண்யா மேம் அண்ட் சந்தான கிருஷ்ணன் சார் பாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கமிங் டு வைல்ட் லைஃப் பயாலஜி பார்த்தீங்கன்னா அசோக் குமார் சார், சாண்டில்யன் சார், வித்யா மேம் அண்ட் சிவசுப்ரமணியன் சார் அவங்க எல்லாரும் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அவங்க எல்லாருக்குமே இது ஒரு பொண்ணான நாள். பிகாஸ் இந்த டே கண்டிப்பாக ஒரு மெமரபிள் டேவாக அவங்க எல்லாருக்குமே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா கேண்டிடேட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்ஸோட இன்டர்வியூ மார்க்ஸையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹியூமன் ரைட்ஸ் சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஆப்சண்ட் ஆகிடுறாங்க. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் அந்த சப்ஜெக்டில் 13 மார்க்ஸ் மேக்ஸிமம் ஆகும். குறைந்தபட்சம் 6 மார்க்கும் எடுத்துருக்காங்க ஹியூமன் ரைட்ஸில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் கல்ச்சர் அண்ட் டூரிசம், அந்த பேப்பரில் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச மதிப்பெண்ணா 6 மதிப்பெண்களும் அதிகபட்சமாக 10 போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மரைன் பயாலஜி, அந்த சப்ஜெக்டில் குறைந்தபட்ச மதிப்பெண்ணா 7.5 போட்டுருக்காங்க. அதிகபட்சமாக 13 வரைக்கும் போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் கமிங் டு வைல்ட் லைஃப் பயாலஜி, இந்த சப்ஜெக்டில் குறைந்தபட்ச மதிப்பெண்ணா பார்த்தீங்கன்னா 10 மார்க் போட்டுருக்காங்க. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 13 மார்க். இந்த 5 சப்ஜெக்ட்ஸோட இன்டர்வியூ மார்க்கையும் நம்ம வச்சு அனலைஸ் பண்ணும்போது நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக 6 மதிப்பெண்ணும் அதற்கு கீழே யாருக்கும் இல்லாமல் அதிகபட்சம் 13 மதிப்பெண் வரைக்குமே போட்டுருக்காங்க. இன்டர்வியூவில் ஒரு ஹியூஜ் வேரியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் வருது. இன்கேஸ் நீங்கள் வந்து ரிட்டன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி வர ரிசல்ட்ஸில் வந்து ஒரு 7லேருந்து 8 மார்க் வேரியேஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஓரளவுக்கு ரிலீஃபோடு இருக்கலாம். பிகாஸ் இன்டர்வியூவில் அந்தளவுக்கு தான் ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கு மேலே க்ரியேட் பண்ண முடியாதுன்றது ஒரு நிதர்சனமான உண்மை. ரிசல்ட்ஸையும் ரிலீஸ் பண்ணதோட அனைத்து சப்ஜெக்ட்ஸ் கேண்டிடேட்ஸோட மார்க்ஸையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்ஸும். அதுலேருந்து சில டேக்அவேஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்எலிஜிபிள் லிஸ்ட்னு ஒன்று ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஒரு 6 கேண்டிடேட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வரைக்கும் வந்துட்டு இன்எலிஜிபிள் ஆகிருக்காங்க. உண்மையிலே ஹார்ட் லக். பட் எனிவே பார்த்தீங்கன்னா எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் எஸ், நான் ப்ரெஸ் நியூஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேற்படி பாடங்கள் தவிர்த்து மற்ற பாடங்களுக்கான மதிப்பீட்டு பணிகள் டிஆர்பி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மதிப்பீட்டு பணிகள் முடிந்து விரைவில் மதிப்பெண் பட்டியல் மற்றும் தெரிவு பட்டியல் படிப்படியாக வெளியிடப்படும். எஸ், நம்ம தொடர்ந்து வீடியோவில் சொல்லிட்டு இருந்தோம் தான் நமக்கான ரிசல்ட்ஸ் வரத்தான் போகுது. நெக்ஸ்ட் எந்த சப்ஜெக்ட் வருங்கிறது வந்து யாரும் யூகிக்க முடியாது. உங்கள் சப்ஜெக்டிங் நீங்கள் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான இன்டர்வியூ கூடிய விரைவில் வரத்தான் போகுது. கெட் ரெடி, பி ரெடி. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.